அன்பிச்சிறந்த நண்பர்களே, அசூர வெற்றி, அதிசய வெற்றி, இது என்ன தலைப்பா? தலைப்புக்கு பின்னாடி நான் வரேன். இப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வந்தது. அந்த பிரேக்கிங் நியூஸில் இந்தியா கூட்டணி 280 இடங்களிலே இருந்து 290 இடங்களில் வெற்றி பெறுகிறது. ராகுல் பிரதமராகிறார். கூட்டணி கட்சிகளை வருகிற 1ஆம் தேதி, அதாவது ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிற இந்த சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகளை அழைத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய நிலவரம், அவர்கள் எடுத்த கள ஆய்வு கருத்து கணிப்புகள் அடிப்படையிலே இந்தியா கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறப் போகிறது. இது ஒரு அதிசய வெற்றியாக அனைவரும் பார்த்தாலும் இது ஒரு அசூர வெற்றியாக அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் உண்மையில் அசூர வெற்றி யாருக்கு கிடைக்கப் போகிறது என்பது ஒருபுறம் இருக்க, இந்தியா கூட்டணி ஏன் இந்த அளவுக்கு முனைப்பு காட்டுகிறது? அவர்களுக்கு கிடைத்த தரவுகள், மாநில வாரியாக எடுத்த கள நிலவரங்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு சாதகமாக இருக்கின்றனவா என்பது குறித்துத்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். அப்போது மோடியை தவிர்த்து ராகுல் பிரதமராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்று சொன்னால், இதுவரையிலே அப்படிப்பட்ட ஒரு பேச்சு இல்லை என்று சொன்னாலும் கூட 5 கட்ட தேர்தல் கள நிலவரங்கள் முடிந்து 6வது கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது. இன்னும் சில தினங்களில் வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற உள்ள இந்த சூழ்நிலையில் காங்கிரசின் அழுத்தமான காங்கிரஸ் கூட்டணியினுடைய அசைக்க முடியாத இந்த நம்பிக்கைக்கு ஆணிவேராக திகழ்வது என்ன என்கிற அடிப்படையிலே தான் நான் இந்த நிலவரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 400 இருந்து 411 வரை எங்களுடைய இலக்கு என்பதிலே பாஜக உறுதியாக இருக்கிறது. கடந்த 2019 அவர்களுடைய எண்ணிக்கை 303 என்று சொல்லுகிற பொழுது, பிரதமருடைய கடுமையான உழைப்பு, பாஜகவினுடைய கடந்த கால ஆட்சி முறை, மக்களுக்கு அவர்கள் ஆற்றிய தொண்டு, அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள், இவைகள் அடிப்படையிலே கிடைத்த அந்த செல்வாக்கின் அடிப்படையிலே தான் சார்சோ என்று 400க்கு மேலாக எங்களுக்கு வருகிறது. 411 இடங்களை நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிற இந்த கணக்கு ஒருபுறம் இருக்க, இந்தியா குழு கருத்து கணிப்பு ஏன் இப்படி கூறியிருக்கிறது? அதாவது இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் என்கிற சமீபத்திய தகவல் உண்மைதானா என்பது குறித்து காங்கிரஸ் கட்சியினுடைய ஆய்வு ஒருபுறம் இருக்க, பாஜகவினுடைய ஆய்வு ஒருபுறம் இருக்க, வடக்கே பல மாநிலங்களில் நாங்கள் பாஜகவை வீழ்த்துவோம் என்கிற அடிப்படையிலே குறிப்பிட்டாலும் உத்தரப்பிரதேசம் ஒரு பெரிய மாநிலம். அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தை குறிவைத்து இன்றைக்கு இந்தியா கூட்டணி தன்னுடைய நகர்வை நகர்த்தி சென்றது. அதற்கு பயன் கிடைத்திருக்கிறதா என்று சொன்னால், உண்மையிலேயே அவர்கள் அசைத்து பார்க்க முயற்சி செய்திருக்கிறார்களா என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. இதுவரையிலே 2014 தான் மிகப்பெரிய வெற்றியை அங்கே பெற்றிருக்கிறது. 80க்கு 80 யோகி ஆதித்யநாத், அதாவது உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் சொல்லக்கூடிய வார்த்தை 80க்கு 80 அதை நாம் பெற்று தருவதுதான் நம்முடைய இலக்கு. ஏன்னு சொன்னால் 400 இருந்து 411 இலக்கை அவர் அடைய வேண்டும் என்று சொன்னால் உத்தரப்பிரதேசத்தினுடைய பங்களிப்பு 80க்கு 80 இருக்க வேண்டும் என்று யோகி ஆதித்யநாத் தன்னுடைய களத்திலே இறங்கி மக்களை சார்ந்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும், அதாவது சமாஜ்வாடி கட்சியும் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிற அரசியல் நிகழ்வுகளும் பேரணிகளும் மக்களிடம் கிடைக்கக்கூடிய ஆதரவுகளும் உண்மையிலேயே யோகி ஆதித்யநாத்தை காட்டிலும் இவர்களாலே அந்த இலக்கை யோகி ஆதித்யநாத் பெறாமல் இருப்பதற்கு என்ன வழிமுறைகளை உருவாக்க முடியுமோ அதை செய்து முடித்திருப்பார்களா என்று வருகிற பொழுது, நான் சொன்ன மாதிரி 2014 73 இடங்களை அவர், அதாவது 71 + 2 அவர்கள் வெற்றி பெற்றார்கள். 2019 கடந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா அது 64 குறைந்திருக்கிறது. அதாவது 71 இடங்களிலே இருந்து அவர்கள் ஏறக்குறைய 7 இடங்களை இழந்திருக்கிறார்கள். இப்போ பார்த்திங்கன்னா 25 இருந்து 30 இடங்களை இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் குறிவைத்து
அதாவது உத்தரப்பிரதேச அரசியலில் பார்த்தீங்கன்னா பாஜக பல இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 50,000 தொகுதிகள், 24,000 தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் விளிம்பு நிலையிலே அவர்கள் தோற்றிருக்கிறார்கள். அதாவது எதிர்க்கட்சிகள் தோற்றிருக்கிறார்கள், காங்கிரஸ் தோற்றிருக்கிறது, சமாஜ்வாடி தோற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட இடங்களையெல்லாம் இன்றைக்கு அவர்கள் சமன் செய்து சரி செய்து 25-30 இடங்களை அவர்கள் வென்றிருக்கிறார்கள், வெல்லுவார்கள் என்று சொல்லுகிற பொழுது 303 இடங்கள் என்று வருகிற பொழுது ஏறக்குறைய 40 இடங்களை தகர்த்தோம் என்று சொன்னால் எதிர்க்கட்சிகள் வைத்திருக்கிற அந்த வியூகம் அதைத்தான் சொல்லுகிறது. கடந்த தேர்தலிலே பாஜக 303 இடங்களை பெற்று தனிப்பெரும்பான்மை, அதாவது 543 இடங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஆட்சி அமைக்க 272 இடங்கள் தேவைப்படுகிற சூழ்நிலையிலே பாஜகவினுடைய அந்த 303 கடந்த முறையான இலக்கை இவர்கள் 40 இடங்களை சரிவாக்கி அதை செய்து காட்ட முடியும் என்கிற நம்பிக்கையில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்போ 303ல் நீங்கள் 40 கழிச்சிங்கன்னா 263, அப்போ பெரும்பான்மை எட்ட முடியாது. அதாவது எந்த சூழ்நிலை யார் தடுத்தாலும் நிறுத்த முடியாத ஒரு வெற்றியைத்தான் பாஜக பெறப்போகிறது. 3வது முறையாக பாஜக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகிறது. நரேந்திர மோடி தான் பிரதமராக போகிறார் என்கிற கருத்திலே மாற்று கருத்துக்கள். இதுக்கு முன்னாடி நான் பேசிட்டு வந்த வார்த்தைகள்லாம் கேட்டுட்டு நீங்கள் அதிர்ச்சியில் உடனே பாஜக ஆட்சிக்கு வராதா அப்படின்னு என்னை கேட்டுற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியல், ஏன்னா 100 ஆண்டு கால காங்கிரஸ் திட்டங்களை தீட்டி அரசியலிலே வித்தகத்தன்மை வாய்ந்த ஒரு இயக்கம் என்னவென்று சொன்னால் அது காங்கிரஸ். இப்போ காங்கிரஸுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் பார்த்திங்கன்னா அரசியல் சாணக்கியத்தனத்திலும் ராஜதந்திரத்திலும் அவர்கள் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் என்பதிலே மாற்று கருத்துக்கள் கிடையாது. 100 ஆண்டு கால காங்கிரஸ், இந்த நாட்டை பல முறை ஆண்ட காங்கிரஸ் எத்தனை முறை தான் பாஜகவை ஆள முடியும் என்று நம்புகிறீர்கள்? ஏறக்குறைய 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் தலைமையிலே காங்கிரஸ் ஆட்சி செய்திருக்கிறது. 10 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறது. இப்போ 2014 தான் ஆட்சி கைமாறி இருக்கிறது. இப்போ 2014, இப்போ 2024. இந்த 2024 அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் 2024, 2029 ஆக 15 ஆண்டுகள் தொடர்ந்து பாஜக ஆட்சி என்று வருகிற ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆக பாஜக மீது மக்களுக்கு எதிர்ப்பு விரோத நிகழ்வுகள் உருவாகி இருக்கிறதா என்று சொன்னால் கள நிலவரம் அப்படி இல்லையே. இன்றைக்கு எல்லோருடைய நம்முடைய கருத்து கணிப்பிலும் பார்த்தால் 370 இடங்கள் இன்றளவும் பாஜக தன்னுடைய அந்த இலக்கை எட்டிவிட்டதாகத்தான் கருத முடிகிறது. இப்போ 7 கட்ட தேர்தல் என்று சொன்னால் இந்த 5-6 கட்ட தேர்தலை இப்பொழுது நாம் பார்த்திருக்கிறோம். இந்த தேர்தல்களுடைய முடிவுகளிலே பார்க்கிற அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா தன்னுடைய துல்லியமான அந்த எண்ணிக்கையை, அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்கிற அடிப்படையிலும் அந்த தனித்துவமான அந்த தன்மை இடங்களையும் இன்றைக்கு அவர்கள் கைப்பற்றி விட்டதாகத்தான் கருத முடிகிறது. பாஜக தன்னுடைய இடங்களை கைப்பற்றி இருக்கிறது. அப்போ இப்படி இருக்க திடீர் என்று இந்தியா கூட்டணியிலே இருந்து நாங்கள் ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்று கூட்டணி கட்சிகளை அவர்கள் அழைத்திருப்பதற்கான காரணங்கள் என்ன என்பதை ஆராய்கிற பொழுது அவர்களுக்கு என்ன கணக்கு கிடைத்திருக்கிறது, என்ன வெற்றி அவர்கள் பெற்றிருக்க போகிறார்கள் என்கிற ஒரு சூழ்நிலையைத்தான் நான் பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே தென்னிந்தியாவை பொறுத்தவரையிலே தெலுங்கானா, கர்நாடகா இவைகளை காங்கிரஸ் கைப்பற்றி இருக்கிறது. தென்னிந்தியாவை பொறுத்தவரையிலே பாஜகவினுடைய வெற்றி என்பது காங்கிரஸ் கூட்டணியினுடைய வெற்றியை காட்டிலும் குறைவுதான், இதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை. பல மாநிலங்களை பொறுத்தவரையிலே இன்றைக்கு பாஜக தன்னுடைய அரசியல் சரிவை சரி செய்துதான் இந்த தேர்தலிலே அவர்கள் களத்திலே போட்டியிடுகிறார்கள். உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையிலே எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் தங்களுடைய முழு பலத்தையும் இன்றைக்கு அவர்கள் பயன்படுத்தி குஜராத்திலும் பிரச்சனை ஏற்பட்டது. குஜராத்திலும் இன மக்கள் தூண்டிவிடப்பட்டார்கள். ஆனாலும் கூட குஜராத்திலே அவர்கள் இன்றைக்கு வெற்றி பெறக்கூடிய முழுமையான வெற்றியை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கிறது. அடுத்து கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றன. உத்தரப்பிரதேசத்திலே எவ்வளவுதான் எதிர்க்கட்சிகள் நெருக்கடிகளை கொடுத்தாலும் கூட 72 இடங்களுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல கெஜ்ரிவால் அவர்கள் சிறை சென்று மீண்டு ரோட் ஷோ நடத்திய இருந்தாலும் கூட இன்றைக்கு கள நிலவரத்தை பொறுத்தவரையிலே டெல்லியினுடைய தலைநகரிலே பாஜக 7 இடங்களுக்கு 7 இடங்கள் பாஜக தான் வெற்றி பெறும் என்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இவ்வளவு நிகழ்வுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதே குஜராத்திலே இவ்வளவு பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆளுகிற பாஜகவுக்கு எதிரான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆக பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு நிலைமை இருந்தாலும் கூட சூரத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக வேட்பாளர் முகேஷ் அவர்கள்
முகேஷ் தவால் அவர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த போட்டியின்றி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன, குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றன. பாஜக அரசியல் சித்து விளையாடுகளை விளையாடி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் காங்கிரசுடைய வேட்பாளர் நிலேஷ் கும்பனி அவர்கள் மறுமுறை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஆஜராகி தன்னிலை விளக்கங்கள்லாம் கொடுத்து பிறகு தலைமறைவாகிவிட்டார். அதற்கு பிறகு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய வேட்பாளர் உட்பட எல்லா வேட்பாளர்களும் இன்றைக்கு வேட்புமனுவை அவர்கள் திரும்ப பெற்றுக் கொண்டதற்கு பிறகு போட்டியின்றி இந்த 543 தொகுதியிலே முதலாவது வெற்றியை பாஜக போட்டியின்றி பதிவு செய்திருக்கிறது என்று சொன்னால் அது பாஜக வேட்பாளர் முகேஷ் தவால் அவர்களுடைய வெற்றி தான். ஆக வெற்றியை நோக்கி தான் பாஜக பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏதோ இன்றைய சூழ்நிலையிலே இந்த கூட்டணிகளின் மூலமாக, இந்தியா கூட்டணி மூலமாக ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை உருவாக்கி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை. காங்கிரஸ் தன்னுடைய முழு பலத்தையும் இன்றைக்கு செலவு செய்து, குறிப்பாக ராகுல் காந்தி இன்றைக்கு மேலும் கீழுமாக அலைந்து திரிந்து இன்றைக்கு அரசியல் செய்கிறார் என்று சொன்னால் அது ஆச்சரியப்பட வைக்கிறது. உண்மையிலேயே காங்கிரஸை நாம் பாராட்டித்தான் தீர வேண்டும். இப்படி வலிமையான அசுர பலம் கொண்ட பாஜகவை எதிர்க்க போதுமான பலம் காங்கிரஸுக்கு இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட அத்தனை பலத்தையும் திரட்டி இன்றைக்கு களத்திலே ராகுல் காந்தி நிற்க வைத்திருக்கிறார், ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார். அதே நேரத்தில் தன்னுடைய சொந்த கட்சியான காங்கிரஸ் கட்சியினுடைய விகிதாச்சாரத்தையும் அவர் கூட்டியிருக்கிறார். 17 விழுக்காட்டிலே இருந்து அவர் 27 விழுக்காட்டை 10 விழுக்காடை அவர்கள் கூட்டி இருந்தாலும் கூட 8வது உயரத்திலே இருக்கிறது பாஜகவினுடைய வெற்றி. காங்கிரசுக்கும் இடைவெளி பெரிய அளவுக்கு இருக்கிறது. எப்படி எட்டிவிடப் போகிறார்கள் என்றே தெரியவில்லை. ஆக கடந்த தேர்தலிலே பெற்ற வெற்றியை காட்டிலும் காங்கிரஸ் வெற்றி பெறுமா என்பதுதான் கேள்விக்குறி. பல பேர் குறிப்பிட்டு சொன்னாலும் 50 இடங்களை தாண்டாது, 60 இடங்களை 70 இடங்களை தாண்டாது என்று குறிப்பிட்டு சொன்னாலும் கூட, ஆனால் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அரிய தகவல்களின் அடிப்படையிலே இன்றைக்கு 280 இருந்து 290 இடங்களை கைப்பற்றும் என்கிற நம்பிக்கை வாழ்க. எல்லோருடைய நம்பிக்கையும் நல்லா இருக்கணும். அதற்கான சூழ்நிலைகளை அவர்கள் உருவாக்கி வைத்திருப்பார்கள். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா மதில் மேல் பூனையாக மாறி மாறி இந்த பக்கம் அந்த பக்கம் குதிக்கிற அடிப்படையில் பார்த்தா எப்படி குதிச்சாலும் சரி 370 இருந்து 400 இடங்களுக்குள்ளாகத்தான் பாஜகவினுடைய எண்ணிக்கை மேலும் மேலும் உயருமே தவிர சரிவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்கிற ஒரு இந்த நிலையிலே தான் இன்றைக்கு வந்திருக்கிற அந்த பிரேக்கிங் நியூஸ், அதிரடி சமீபத்திய தகவல்களாக காங்கிரசுடைய வெற்றி பதிவு செய்யப்படும் என்கிற ஒரு தகவல் தான் ஆச்சரியத்தை மூட்டியது. அதன் அடிப்படையிலே தான் இந்த பதிவினை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நீதியின் குரல் தள்ளப்பட்டது. அந்த அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா வாய்ப்பு டெபாசிட்டை இழக்கிற கட்சிகள் எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கிறது, வெற்றி பெறும் கட்சிகள் எவ்வளவு, தோல்வி பெறும் கட்சிகள் எவ்வளவு என்கிற எண்ணிக்கை இருந்தாலும் நம்ம ஏற்கனவே நம்ம மாநிலத்தை பற்றி நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அதிகப்படியான இடங்களை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெல்லும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அதே நேரத்திலே ஏறக்குறைய 3 தொகுதியிலே இருந்து 6 தொகுதிகளில் வரையிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சில இடங்களிலே பார்த்தீங்கன்னா அதிமுக பல இடங்களிலே டெபாசிட் தொகை, அதாவது வைப்பு தொகையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிமுகவுக்கு உருவாகும் என்று சொன்னாலும் கூட பல தொகுதிகளிலே அவர்கள் 2வது இடங்களிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய கணக்கு எப்படி இருக்கிறதோ தெரியவில்லை. இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே அவர்கள் தங்களுடைய கணக்கை துவக்குவார்கள் என்று சொன்னாலும் கூட பாஜகவினுடைய வெற்றி திருப்பு முனையாக இருக்கும். அதாவது உறுதியான பாஜகவினுடைய வெற்றி என்று சொல்லுகிற பொழுது 3 இருந்து 6 இடங்களை அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடத்திலே தங்களுடைய வெற்றியை பதிவு செய்யும் என்கிற அடிப்படையிலும் கருத்துக்களை சொல்லுகிறார்கள். ஆக இந்த கூட்டணிக்கு ஏறக்குறைய பாஜக கூட்டணிக்கு 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதுதான் இன்றைக்கு ஒரு கள நிலவரமாக இருந்தாலும் கூட அதிமுக தன்னுடைய வெற்றியை இந்த தேர்தலிலே பதிவு செய்வதற்கான வாய்ப்பு ஒரு சில இடங்களில் இருந்தாலும் கூட அவைகளும் மதில் மேல் பூனைகளாகத்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது பாஜக கூட்டணி அசூர வெற்றியை பெறும் என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை. அவர்கள் இலக்கை அடைவதற்கான அத்தனை சூழ்நிலைகளும் உருவாகி இருப்பதுதான் நிதர்சன உண்மை. இந்த சூழ்நிலையிலே எப்படி காங்கிரஸ் 280 இருந்து 290 தொகுதிகளிலே வெற்றி பெறும் என்று சொன்னால் இதை ஒருவேளை பெய்ட் நியூஸ் கல்ச்சர் அடிப்படையிலே இதை பரப்பி வருகிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை. கள நிலவரம் இதுதான். அடுத்த முறையும் பாஜக வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதில் எந்த வகையான மாற்று கருத்துக்களும் இல்லை. நம்மை பொறுத்தவரையில் நாம் வெளிப்படையாகத்தான் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம், டிரான்ஸ்பரன்சியாகத்தான் இதை பேசி
பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர பாஜக கூட்டணியினுடைய வெற்றி யாராலும் தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராவதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்திலே காங்கிரஸ் அதனுடைய கூட்டணி கட்சிகள் சரியான அரசியல் யுக்தியை செய்து செயல்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இவர்கள் அடுத்த முறையும் இதே போல கூட்டணி அமைத்து செயல்பட்டு அடுத்த முறை இவர்களை வீழ்த்த முடியுமா என்று யோசிக்க வேண்டுமே தவிர இந்த முறை வேறு மாற்று வழிமுறைகளே இல்லை. பாஜகவின் வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. அவர்கள் இலக்கை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சன உண்மை.